வேர்ல்டு வைடு ஃபுட் இல்லாமல் எதுவுமே நகராது. அடுத்த 4 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவலு சாப்பாடு தண்ணியை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இதனோட டிமாண்ட் வந்து எப்போவுமே குறைஞ்சதும் இல்லை, எப்பவும் குறைய போகிறதும் கிடையாது. என் பேர் சதீஷ். நான் ஒரு கேட்டரர். லாஸ்ட் 13 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கேன். கோயம்புத்தூர் தான் என்னோட பேஸு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பேசிக்காக ஒரு வெட்டிங் கேட்டரர் ஒரு மாஸ் கேதரிங்க்கு கேட்டரர். எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெரிய க்ரௌடுக்கு ஃபுட் சப்போர்ட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கோம். கேட்ரிங் சர்வீஸ் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒயிட் கலர் ஜாப் கிடையாது. ஸோ 9 to 6 தான் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸே கிடையாது. எல்லா நேரமும் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும். மற்ற பிஸ்னஸ் மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப் மாதிரி கிடையாது அப்படின்னு இதை பற்றி தெரியாமல் சொல்லிட முடியாது. 9 to 6 ஜாபுங்கிறத தாண்டி இந்த பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை டெடிகேட்டிவாக அதில் ஒர்க் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் போய் உட்காந்துட்டாலும் நீங்கள் டெடிகேட்டிவாக அந்த ஒர்க் பண்ணல அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன் டைமில் ரெகுலராக வரக்கூடிய குக்கு வரல. ஸோ ஆல்டர்னேட்டாக ஒரு குக்கு இருந்தார். அவருக்கு ஒன்றும் தெரியாது. மேபி அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நீ இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய கெரியரே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நான் அவருக்கு அசிஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அவரை வச்சு ஒரு மெனு வந்து ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்தராக அடுத்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, எங்கள் காலனியில் எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லோரும் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சதீஷ்கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணதன் விளைவு இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. கேட்ரிங் சர்வீஸ் பண்ணணும்னா வந்துட்டு ஒரு எலைட் பேக்ரவுண்ட் வேணும். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போடுற அளவுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த சர்வீஸ் பண்ண முடியும். என் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் பேக்ரவுண்டு தான். நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கு ரீசனே என்னென்னா, நான் இதில் இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வச்சு தான் வந்து ஃபர்தராக இந்த பிஸ்னஸவே நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பிஸ்னஸை வந்து நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியுமே இந்த பிஸ்னஸை கொண்டு வரல. இந்த பிஸ்னஸுக்கு நான் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கி ஃபர்தராக ஒரு ஆர்டரை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா இது பற்றின நாலேஜ் உங்களுக்கு வேணும். ஒரு ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், ஒரு மேன் பவர் எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இதுக்கு தேவைப்படும், சேம் டைம் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வரும், இந்த நாலேஜ் நீங்கள் ஸ்டடி பண்ணாமல் இந்த பிஸ்னஸை பண்ண முடியாது. காரைக்குடி சைடில் ஒரு ஃபிலிம் டைரக்டரோட ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் அது. அவங்க மெனு பார்த்தப்போ ரொம்ப கிராண்டாக இருந்தது. அந்த மெனு படத்தில் சொல்கிற மாதிரி பறக்கிறது, மிதக்கிறது, ஊறுறது, தாவறது எல்லாமே இலையில் இருக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் அந்த மெனு ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. 1500 இலையிலையுமே ஆட்டு மூளை இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. சேலஞ்சான விஷயத்தை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர்த்துக்கிட்ட செக்ரிகேட் பண்ணி கொடுத்துடலாம் அந்த மாதிரி கொடுத்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு தேவையானது வந்து ஒரு 1500 மூளை தான். ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து 1800 மூளை பக்கம் கிடைச்சது. அந்த கிளைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் அந்த டைமில். இப்போ என்னென்னா கேட்ரிங் வந்து ஒரு பெர்மனெண்ட் ஜாப் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ரெகுலர் சேலரியும் இல்லை. அப்போ அது ஒரு பெர்மனெண்ட் ஜாபாக எடுக்கிறதுக்கு கேட்ரிங் அது கொஞ்சம் கஷ்டம். இல்லை, எந்த வேலையிலையுமே எந்த தொழிலையுமே வந்து ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் நிரந்தர வருமானம்னு ஒன்று கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு கிரேஸ் பீரியடு செட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அந்த பிஸ்னஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் ஃபர்தராக அந்த பிஸ்னஸுக்கு ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இன்கம்மை கொடுக்கும். சமைக்கிறது மட்டும் கிடையாது, சமைக்கிறத தாண்டிலும் ஒரு படி மேலே நாங்கள் பரிமாறுற விஷயத்த கையாளுறோம். எந்த ஒரு கல்யாணம் புக் பண்ணாலும்
அந்த ஃபேமிலியில் நாங்கள் ஒரு மெம்பராக ஆயிடுறோம். நான் ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இல்லை அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு ரிலேஷனாவோ நாங்கள் வந்து மாறி தான் நாங்கள் ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த செஃப்பு அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஆத்மார்த்தமாக பண்ண வேண்டியதாக இருக்குது. சமைக்கிறவங்களோட மனநிலை தான் சாப்பிட்டு எந்திரிக்கிறவங்களோட முகத்தில் நம்ம தெரியும். கேட்ரிங்னு நிறைய கோர்சஸ் இருக்குது, அதை எடுத்து படித்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். படிக்காமல் பண்ணுறதுக்கு படித்து பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கல்வி தகுதி இருந்தால் மட்டும்தான் கேட்டரர் ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் கல்வி தகுதி தேவையில்லை அப்படின்னா, சிம்பிளான ஒரு காமன் சென்ஸ் இருந்தாவே இந்த கேட்ரிங் பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணிட முடியும். நீங்கள் ஒரு குழந்தைக்கு சர்வீஸ் பண்ணும்போது ஒரு அன்னக்கரண்டி ஃபுல்லாக சாப்பாடு எடுத்து வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அந்த குழந்தையோட இன்டேக் லெவல் என்னவாக இருக்கும், அந்த குழந்தை என்ன விரும்பி சாப்பிடுவான், இந்த காமன் சென்ஸ் வேணும். கேட்ரிங் ஃபீல்டில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட வேலை எனக்கு ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷஸையும் உங்கள் இலையில வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சுட்டு போனோம்னா அந்த சர்வீஸ் ப்ராப்பராக ஃபுல்ஃபில் ஆகாது. யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இந்த கேட்ரிங் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸோட பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப அளப்பரிய பொட்டென்ஷியல். நீங்கள் வந்து இதில் ஒரு நல்ல பேஷன்ஸ் இருக்குது, நல்ல பங்க்சுவாலிட்டி இருக்குது, நல்ல விதமான ஒரு கேரிங் இருக்குது, நல்ல விதமான ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது. இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஆர்வம் எடுத்து பண்ண உங்களோட கேரக்டர்ஸை நிறைய விதத்தில் உங்களால் ஃப்ரேம் பண்ணிக்க முடியும்.